வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த புரட்டாசி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். முதலாவதா தனுசு ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது மகர ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போங்க. இப்போ தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு இருக்குங்க. உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல நல்ல மங்கள யோகத்தோடு இருக்குங்க. எப்படின்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் குருவோட பார்வையில் இருக்கார். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல சந்தோஷங்கள், நல்ல நிம்மதிகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அந்த புரட்டாசி மாதம் இருக்குங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதம் முற்பகுதியில் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்த அதிபதி 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார். சூரியனோடு சேர்ந்து இருக்காருங்க. அதனால் பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு இருக்கார். அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல முன்னேற்றங்கள், தொழிலில் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 10ஆம் இடத்த அதிபதி 10ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார். 11ஆம் இடம் பார்த்திங்கன்னா குருவோட பார்வையில் ரொம்பவே வலிமையாக இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குங்க. யாரெல்லாம் உங்களுக்கு காசு கொடுக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு வீடு தேடி காசு கொடுப்பாங்கங்க. நிறைய பேர் நினச்சிருக்கலாம் நான் ரொம்ப எஃபர்ட் போடுறேன் ஆனால் எனக்கு அதுக்கான பலன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற நல்ல பணம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு குருவோட பார்வையில் இருக்கனால நீங்கள் என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சேனல் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. ஊடகத்துறையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. 11ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகோதர வழியிலேருந்து உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்குங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா அண்ணன் அக்காவோட, தம்பி தங்கச்சியோட நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். நீங்கள் நிறைய வகையில் நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கூட அவங்க உங்களை மதிக்கலை. அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள், அதே மாதிரி உங்களுக்கு அவங்க மன சங்கடமாக நடந்துக்கூடிய சூழ்நிலைகள் நிறையா அமைஞ்சிருக்கலாம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா படிப்படியாக உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தருணங்கள் அமையும். அதே மாதிரி எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாக போகுங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட கருத்துக்களை அவங்க கேட்பாங்க. அவங்கள புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அந்த மாதம் இருக்குங்க. திருமணம் ஆனவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியாக நிச்சயம் நடந்துடும். அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிருங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காதல் திருமணம் முடியக்கூடிய அமைப்புகள் நடக்குங்க. எதனால் அப்படின்னா உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த மாதம் ஐப்பசி மாதம் முதல் வாரத்திலே பார்த்திங்கன்னா குரு அதிசாரமாக கடகராசியில் உச்சமடைவாருங்க. 8ஆம் இடத்துல உச்சமடைவார். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நல்ல மேன்மையான பலன்கள்லாம் அடுத்த மாதத்தில் நடக்குங்க. இதுக்கு முன்னாடி போன வருஷத்தில் உங்களுக்கு இருந்த மன அழுத்தங்கள்லாம் இந்த வருஷத்தில் எதுவும் இருக்காதுங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக மகர ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. எதனால் அப்படின்னா உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா தசம அங்காரகான்ற அமைப்பில் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வையில் இருப்பாருங்க. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் இருந்த தேக்க நிலையெல்லாம் விலகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 3 வருட காலமாக நீங்கள் நிறையா விதத்தில் தொழில் ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதாவது என்னென்னா ஒரு ஓட்டப்பானையில் எப்படி தண்ணி ஊற்றினா போயிட்டே இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணிக்கிட்டே இருந்து லாபங்கள் எடுக்க முடியாமல் ரொம்பவே தடுமாட்டமாக இருந்திருப்பீங்க. அதாவது உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சூழ்நிலையை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த மாதிரிலாம் இருந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு இருக்குங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே தீர்வு தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. இது அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா குரு அதிசாரமாக உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் வருவாருங்க. அதனால் உங்களோட ராசியவே அவர் பார்ப்பார். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மேன்மையான நல்ல பலன்கள்லாம் அடுத்த மாதத்தில் உங்களுக்கு நடக்குங்க. கவலைப்பட தேவையில்லைங்க. புரட்டாசி மாதம் முற்பகுதி பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் பகை என்ற அமைப்பில் இருக்காருங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் புரட்டாசி மாதம் 20 தேதிக்கு அப்புறம் இந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார்.
அப்போ 9ஆம் இடம் ரொம்பவே வலிமை பெறும். இது இல்லாம குருவோட பார்வையினால உங்களோட 10ஆம் இடமும் ரொம்பவே வலிமை அடையுங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம், 10ஆம் இடம் ரொம்பவே வலிமை பெறதுனால, தொழில்ல பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள், நல்ல லாபங்கள், உத்தியோகத்தில நல்ல முன்னேற்றங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில கடைசி 10 நாட்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. எல்லாரும் சொல்றீங்க 7:30 சனி முடிஞ்சிருச்சுன்ட்டு, எனக்கு ஒண்ணும் பெருசா நடக்கல அப்படின்ற மாரி நீங்க எதுவும் கவலைப்பட தேவையில்லங்க. நீங்க 7:30 சனியில பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்திலயும் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதனால பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு படிப்படியான நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டுங்க. கவலைப்பட வேண்டாங்க. அடுத்ததெல்லாம் யாரெல்லாம் வெளிநாடு வாய்ப்புகளுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது சிங்கப்பூர், மலேசியா இந்த மாரியான நாடுகளுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா அந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு இருக்குங்க. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, சனி இருக்காரு. இந்த புரட்டாசி மாதத்தில பிற்பகுதி பார்த்தீங்கன்னா, 20 தேதிக்கு பிறகு சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு வந்து சனிய பார்ப்பாருங்க. அதனால உங்களுக்கு நல்ல மேன்மையான நல்ல பலன்கள்லாம் நடக்குங்க. இது இல்லாம நீங்க நல்ல தைரியமும், தன்னம்பிக்கையோடு நீங்க செயல்படுவீங்கங்க. அடுத்ததா மகர ராசி நேயர்கள பொறுத்தளவுக்கு குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு தாங்க இருக்கு. அது உண்மதான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது படிப்படியா மாறிடுங்க. எந்த ஒரு நன்மையுமே நடக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம் உங்களுடைய கண்ணு முன்னாடியே அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இருக்குங்க. நம்புங்க எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.